அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் 2027ஆம் ஆண்டு துவங்குவதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த 1.5 ஆண்டுகளில் மிக சிறப்பான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் முழுமையாக திருக்கணிதத்தின்படி ராகு கேதுவின் பெயர்ச்சி நடைபெறக்கூடிய இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாற்றம் ஏற்படுகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை ராகு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் முழுமையாக நுழையக்கூடிய இந்த வேளையிலும் மோட்சக்காரகரான கேது தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் ஆகிய 10ஆம் இடத்தில் முழுமையாக திருக்கணிதத்தின்படி நுழையக்கூடிய இந்த வேளையில் பல அபரிவிதமான மாற்றம் ஏற்படுகிறது. அலட்சியமில்லாமல் இந்த வேளையில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் அபரிவிதமான மாற்றத்தை உறுதியாகவே சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் ராகு கேதுவை பொறுத்தவரைக்கும் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய 4 இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கும். அதில் ஒரு இடமான கர்மஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேது வலுவாக அமருகிறாருங்க. ராகு சுகஸ்தானத்திற்குள் நுழைவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் அங்கு ஆட்சி பலம் பெற்று வாக்கிய பஞ்சாகமத்தின்படி வலம் வரக்கூடிய சனியுடன் இணைந்து வலம் வருகிறார். திருக்கணிதத்தின்படி சனி 5இல் நுழைந்திருந்தாலும் கூட இந்த வேளையில் ராகுவுடன் இணைந்து சனியின் அமைப்பு சுகஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் இனி வரக்கூடிய 1.5 ஆண்டுகளில் அபரிவிதமான சுப நிகழ்வுகளை சந்திப்பதோடு மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களை தேடி வரும். ஆனால் இந்த வேளையில் உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலும் சற்று மற்ற பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய முயற்சியிலும் கூடுதல் கவனம் தேவை. ஏனென்றால் அலைச்சல் சிரமம் அதிகரிப்பதற்கான சூழல் உள்ளது. எனவே இது போன்ற விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே சந்திப்பதற்கான நல்ல யோகம் விருச்சிக ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக ராகு மற்றும் சனியின் இணைவானது உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் இந்த வேளையில் சனி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் திருக்கணிதத்தின்படி நுழைந்திருக்கிறார். ஆனால் குரு அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கிறார். எனவே சற்று கவனத்துடன் இருப்பது பெரிய அளவிலான சிரமங்களை தவிர்த்து தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே உருவாக்கி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக இந்த வேளையில் மோட்சக்காரகரான கேது 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கிறார். குருவும் சுகஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. எனவே குருவின் அமைப்பால் 4ஆம் இடம் புனிதமடைவதால் ராகுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் முற்றிலுமாக நீங்கி நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. ராகுவின் சப்தம பார்வை கேதுவின் மீது மிக வலுவாக 10ஆம் இடத்தில் பதிகிறது. எனவே பல வகையில நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் உண்டு என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது. இப்படிப்பட்ட இந்த சூழலில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டக சனி மற்றும் அர்த்தாஷ்டக ராகுவின் இணைவு என்பது சற்று சாதகமற்ற சூழலை ஏற்படுத்தினாலும் கூட பெரிய அளவிலான சிக்கல்களோ சிரமங்களோ ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது. ஏனென்றால் சனி இறுதி தருவாயில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். அவருடன் ராகு இணைவதால் இந்த வேளையில் நிச்சயமாக நன்மை நிறைவாக கிடைக்கப் போகிறதோ இல்லையோ தீமை குறைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் அலைச்சலையும் சிரமத்தையும் தவிர்த்து உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளையும் தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை மிக நிறைவாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக ராகு கேதுவின் பெயர்ச்சியால் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் உண்டு. மிக பெரிய அளவிலான சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை கூட இந்த தருணத்தில் சாதுரியமாக கையாளுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. இது அனுபவ அறிவாக இந்த தருணத்தில் அறிவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ராகு கேது ஏற்படுத்தி கொடுக்கிறது. திருமண முயற்சியில்
சுகஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ராகு மற்றும் சனியால் சின்ன சின்ன குழப்பங்கள் வரலாம். ஆனால் கேது அவற்றில் இருக்கக்கூடிய குழப்பங்களை விலக்கி மனநிறைவையும் மன நிம்மதியையும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு இழுபறியாக நீடித்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை என பல்வேறு வகையான பிரச்சனைகள் தீர்வு காணப்படுவதோடு உத்தியோகம், தொழில் ரீதியாக மிக சிறப்பான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்கள் சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குடும்ப வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கி கொள்ளலாம். வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதற்கான அற்புதமான சந்தர்ப்பமும் நிறைந்த ஒரு தருணமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சனி மற்றும் ராகு இணைந்து 4ஆம் இடத்தை வலுப்படுத்துவதால் உறுதியாகவே பணிச்சுமை என்பது சற்று அதிகமாக இருக்கும். இந்த தருணத்தில் சக்திக்கு மீறிய கடின உழைப்பை வெளிப்படுத்த வேண்டிய சூழல் இருக்கிறது. எனவே அலுவலக பொறுப்புகள்ல சோர்வு இல்லாமல், அலட்சியம் இல்லாமல் உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் செயல்பட்டால் பல நல்ல மாறுதல் உண்டு. ஆனால் அதே வேளையில் சனி ராகுவின் இணைவு பல வருடங்களுக்கு பிறகு ஏற்பட்டிருப்பதால் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல பல அற்புதமான வாய்ப்பு நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. சிறு முயற்சியிலே புதிய வேலை வாய்ப்பு கிட்டும். ஏமாற்றம் இல்லாமல் முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், சிரமங்களை இந்த தருணத்தில் விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. நியாயமற்ற கடுமையான போட்டிகள் இந்த தருணத்தில் விலகும். நிதி பற்றாக்குறைகளை சரியான முறையில் சமாளிக்கக்கூடிய வகையில் திட்டமிட்டு செயல்படுவதற்கான யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை நிழல் கிரகமான கேது உறுதிப்படுத்துகிறார். கலைத்துறை சார்ந்த பணிகளில் சற்று கடினமாக உழைத்தாலும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகவும் சாதகமாக கைகூட போகிறது. திட்டமிடுதலை காட்டிலும் தனித்திறமையை வளர்த்து கொள்வதற்கான யோகமும் நிறைவாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் நேரடியாகவே தனது ஆதிக்கத்தை ராகு வெளிப்படுத்துகிறாருங்க. இந்த வேளையில் அர்த்தாஷ்டக ராகுவாக இருப்பதால் கட்சி ரீதியாக பயணங்கள் அதிகரிக்கும், அலைச்சல் அதிகரிக்கும். எனவே திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. அதே சமயம் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பை கேது உருவாக்குகிறார். மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருவாயும் அதிகரிக்கும். கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது. புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதைவிட சர்வதோஷம் நீக்கக்கூடிய ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். ராகு கேது பயிற்சி முழுமையாக நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில், ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ராகு கேதுவின் ஆலயம் சென்று வழிபடுவதால் மிக சிறப்பான மாற்றம் விருச்சிக ராசிக்காரர்களை தேடி உறுதியாக வரும்.